நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, ஏலே சரவணா, எங்கேயா இருக்க? சரவணா, இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு எதுவும் ஆகலைங்கிறது ஐயா எனக்கு கவலையா இருக்கு. பாட்டி, ஏன் பாட்டி இப்படின்னா பேசுற? உங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தவ வருஷம் திருமணத்துக்கு அப்புறம் தான் ஐயா வெளியவே வந்து. கனடாலையும் இது மாதிரி ஒரு பெரிய போட்டோ இருக்கு பாட்டி. அம்மா டெய்லியும் கார்டன்ல இருந்து பூ எடுத்துட்டு வந்து தாத்தா போட்டோக்கு வச்சு தினமும் சாமி கும்பிடுவாங்க. உங்க அம்மா மீனாட்சிக்கு தாத்தான்னா கொல்ல உசுறு. அவருக்கும் அப்படிதான். சரியா, வா சாப்பிடுவேன். வாயா. உட்காரு ராசா, உட்காரு. சரி பாட்டி. என் கையால நான் உனக்கு பரிமாறுறேன். தேங்க்ஸ் பாட்டி. எங்க சரவணா, அந்த புள்ளைய காணோம்? பிரியா, பிரியா. யா ஐம் கமிங். எங்க போயிட்ட? சும்மா தான் இங்க. உட்கார், சாப்பிடுவேன். ஏன் பாட்டி இவ்வளவு ஐட்டம் செஞ்சு வச்சிருக்க? லைட்டா சாம்பார் ரசம் ஏதாவது வச்சிருக்கலாம்ல? ஐயா, அந்த காலத்து பொம்பளைங்களுக்குலாம் கறி குழம்பு விக்கிறதே சாம்பார் ரசம் விக்கிற மருதின ரசா. நீ சாப்பிடியா? நல்லா சாப்பிடு. பாட்டி, இப்படி ஒரு டேஸ்டான கறி குழம்பு நான் சாப்பிட்டதே இல்ல. சூப்பர் பாட்டி. சான்ஸே இல்ல பாட்டி. பாட்டி, எங்க அம்மா வச்சா கூட இதுல பாதி தான் வரும். செம்ம டேஸ்ட் பாட்டி. சாப்பிடு. இந்தாயா சாப்பிடு. யாருக்கு? எனக்கா? ஆமா சரவணா, கறி குழம்பு சாப்பிட்டு வெத்தலையை சாப்பிட்டா நல்லா செரிமானம் ஆகும். சாப்பிடு. இந்த ஏத்தா உனக்கு. ஐயோ, எனக்கு வேண்டாம் பாட்டி. இதுல ஐயோன்னு சொல்றதுக்கு என்னத்தா இருக்கு? இந்தா, இது வெத்தலை தானே, சாப்பிடு. நல்லா இருக்கும், சாப்பிடு. குடு சரவணா. இந்தா பிரியா, இந்த பேக் எடு. இந்த பாட்டி. என்ன சாமி இது? செல்ல பேரனோட சின்ன கிஃப்ட். இரு, நானே உனக்கு எடுத்துறேன். இந்தா. என்னது இது? கைத்து கைத்து கைத்து. என்னது இது? ஏய் 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 சரவணா, ஏய் 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 சரவணா, சரவணா, இருடா சரவணா. என்னையா இதெல்லாம்? இது பாட்டி இன்னொரு சூப்பர் மேட்டர். என்னமா மடக்குது? 10 நாளைக்கு குளிக்கவே தேவையில்ல போல இருக்கு. இது என்னது? கிட்ட வா சொல்றேன். கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. யா, எப்படி இருக்கு? என்னடா இது? செம்ம கியூட்டா இருக்கு இருண்டு பாட்டி. கிடக்கு. ஊர்ல வெயில் அடிக்கிற நேரத்துல கண்ணு குளிச்சே போட்டுக்கோ. ஓகே? 1 செகண்ட். பொறவு. இந்த பாட்டி, இது உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. பிடிக்கும் நம்பி எடுத்த. பிடிக்கலன்னா இதுல பில் இருக்கு, மாத்திக்கோ. ஓகே சரியா? செத்த அன்னைக்கு கோடி சேலை போடுறதுக்கு நீங்களா வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் உசுரோட இருக்கும்போது என் பேர மூலமா எனக்கு இந்த சேலை கிடைச்சிருச்சியா. ஓகே ஓகே, ஃபீல் ஆகாத பாட்டி, ஒன்னொன்னு இருக்கு. ஓகே
டன் டடாய். என்னது இது? இந்தா இனிமேல் நம்ம பேசுறதுக்கு தனி போன் ஆன் பண்ணு பாட்டி. அதுல அம்மாவோட போட்டோ இருக்கு. எனக்கு இது தெரியாத ஆமா இல்ல? நீயே பண்ணி காட்டு. ஒரு நிமிஷம். நம்ம டிராமா பாட்டிக்கும் இதே போன் தான். ஆ, இந்தா. அவளுக்கே இது வாங்கி கொடுத்த, வேற வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. என் செல்லம். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதே அதே மீனாட்சி, அம்மா ஞாபகம் உனக்கு வரலையம்மா? ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்ணை நான் பார்த்துட்டேன். இவ்வளவு நாள் கழிச்சு உன்னை நான் பார்த்துட்டேன் தான். என் ராசா, என் செல்லம். ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்ணை நான் பார்த்துட்டேன். பாரு, வாத்தா உட்காரு. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இந்த அப்பத்தாவை தேடி வந்திருக்க? என்ன விஷயம்? அம்மா பணியாரம் செஞ்சிருக்காங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, இதை எடுத்து போய் உள்ள வச்சுப்புட்டு, கோழிக்கறி இருக்கு, அதை எடுத்துட்டு போய் உன் அப்பனுக்கு கொடு. பாரா, தனி ஆளா இருந்தாலும் கிழவி கோழி அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு வசதியா இருக்கீங்களோ? ஆமா, ஏது கோழி? ம், நீ வளர்த்தியே 2 வெடக்கோழி, அதுல ஒன்னு அடிச்சு விட்ட. ஏ கிழவி, நான் வளர்த்துற கோழி மேல கைய வைக்க வேணான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? என் கோழி அடிச்சு நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு வெத்தலை மெல்றது பாரு உன்ன. பொடி பொடி போக்கத்தவள, கோழி வளர்க்கறது எதுக்கு? குழம்பு வைக்கதானே? பெருசா பேச வந்துவிட்ட. நான் செல்லமா வளர்த்த கோழி தின்னுபிட்டு இப்ப சவுடால பேசுற? கூடி என் பணியாரத்தை. ஆமா, சீமையில் இல்லாத பணியாரம். ஆருக்கு வேணும் இது? எடுத்துட்டு போவியா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன இம்பிட்டு வேத்து போகுது? அப்பா, இன்னைக்குதான் கண்ணு குளு குளு குளுன்னு இருக்கு. என்னமா மணக்குது? 10 நாளைக்கு குளிக்கவே வேணாம், அம்புட்டு வாசனை. இங்க பாத்தியா, சாக்லேட் மிட்டாயி எம்புட்டு பெருசா இருக்கு. எல்லாம் என் பேரன் எனக்கு கொடுத்தா. ஏத்தா அப்படி வாய பொழுது பாக்குறவ? அப்பத்தா, என்ன இன்னைக்கு உன் அலப்புற ஓவரா இருக்கு? இன்னைக்கு மட்டும் இல்லத்தா, இனிமே அப்படிதான். ஏன்? நான் தான் அமெரிக்கா போறேன்ல. அமெரிக்கா தேடி வந்துட்டான்ல என் சிங்க குட்டி. யாரு? இந்த பாட்டிய பாக்கணும்னு பறந்து வந்திருக்காண்டி என் பத்திரமாது தங்கம். கிழவி, யார சொல்ற? என் பேராண்டியத, என் மக மீனாட்சியோட மவன் சிங்க குட்டி. என்ன பாக்கறதுக்குன்னு பறந்து வந்திருக்கான்ல. இன்னும் 2 மாசத்துல அமெரிக்கா, ஜப்பான்னு எல்லா ஊருக்கும் என்ன கூட்டிட்டு போறதா சொல்லிருக்காண்டி. ஆளு எப்படி இருந்தா தெரியுமா? பழைய ஈஸ்ட்மெண்ட் கலர் படத்துல எம்ஜிஆர் எப்படி பாரு பாரு, அப்படி இருந்தாண்டி என் சிங்க குட்டி. சுண்டுனா ரத்தம் வர மாதிரி சவுப்புன்னா சவுப்பு, அம்புட்டு சவுப்பு. ஹீரோ கணக்கா கண்ணாடிய போட்டுக்கிட்டு எம்புட்டு பந்தாவா இருந்தா தெரியுமா? ஐயோ, என் மேல எம்புட்டு பாசமா இருந்தா தெரியுமா? நீ எல்லாம் ஒரு பணியாரத்தை கொடுக்கறதுக்கு எம்புட்டு பகுமானம் பண்ற?
எனக்கு சீலை சென்ட்டு கண்ணாடி கையில போனு சாக்லேட் முட்டாயின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. ஓஹோ, இன்னைக்கு புதுசா ஒருத்த வந்ததும் இத்தனை வருஷமா கூட இருந்தவங்க உங்களுக்கு கசக்குறாங்களோ? ம், ஆமா, எங்க ஓ ஈஸ்மேன் கலர் பேராண்டி பார்ட்டி உள்ளதா இருக்கானோ? எடுக்கம்ப இருக்கானடி இருக்கா. சிங்கத்தை மறுவாதியோட பேசு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. இருக்காரா? அப்படி கேளு. ஆனா இப்ப இங்கிட்ட இல்ல. அப்புறம் அவன் இப்பதான் நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டான். என்ன வெளிநாட்டு கூட்டிட்டு போறதுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு பொறு வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவான். கிளம்பிட்டாரா? ஆமா, ஏன் கேக்குறவ? இந்த பணியாரத்தை நீயே கொட்டிக்கோ, நான் வரேன். எங்கடி போறவ? வரேன்னு சொல்றல்ல. அடியாத்தி, அத்தை மவனை பாக்குறதுக்கு எம்புட்டு அவசரமா போற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ எப்படி இங்க வந்தா? சரி, நான் முடிவானதுக்கு அப்புறம் இதுக்கு பேசிக்கிட்டு. எங்க? ஹலோ. ஹலோ, இவன் எங்க இங்க வந்தான்? காத்து மாதிரி திடீர்னு வரான், திடீர்னு போறான். இவன் கிட்ட கேப்போமா? ஏங்க ஏங்க உங்களதாங்க. என்கிட்டயே பேசுறீங்க? நானா பேசுனதும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சீன் போடுறத பாரு. இருங்க வரேன். என்கிட்டயா பேசுனீங்க? நல்ல கேள்வி. இங்க வேற யார் இருக்காங்க? உங்ககிட்ட தாங்க. சாரிங்க, அன்னைக்கு உங்க பேர் நான் கேட்டு கலாச்சிட்டேன். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்ல. அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயம்? அது இந்த பக்கம் யாராவது போனாங்களா? இது பொது இடங்க, இங்க நிறைய பேர் போறாங்க வராங்க. நீங்க யார சொல்றீங்க? அது அது எப்படி சொல்றது? சரி, அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க, அப்படி யாராவது போனாங்களான்னு சொல்றேன். பழைய ஈஸ்மேன் கலர் படத்துல வர எம்ஜிஆர் மாதிரி ரோஸ் கலரா நல்லா சுண்டுனா ரத்தம் வர மாதிரி செவப்பா கண்ணாடி போட்டுக்கிட்டு ஹீரோ மாதிரி. ஆமாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் போனாரு. போனாரா? பாக்குறதுக்கு வெளிநாட்டுக்காரர் மாதிரி, இங்கிலீஷ் பேசிக்கிட்டு. அவர்தான். எங்க போனாரு? அவர் எப்பயோ கிளம்பி போயிட்டாருங்களே. போயிட்டாரா? எக்ஸ்கியூஸ் மீ. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. யாருங்க அவரு? என் அத்தை பையன்.
ஏங்க அவரை தேடிட்டு போறீங்க? அவரை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? அப்படி இல்ல. ஹ, நான் அவரை பார்த்ததே இல்ல. பாட்டி வீட்டுக்கு வந்ததா சொன்னாங்க. அப்பன்னு பார்த்து நான் வீட்ல இல்ல. அதான் அவர் போறதுக்குள்ள பாத்துடலான்னு ஓடி வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கார்ல உட்காருங்க. பக்கத்துல தான் போயிருப்பாரு. அவரை பாத்துடலாமே. பரவாயில்ல. நான் எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு இருக்குது போல. பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. சோ ஆமா, நீங்க இந்த ஊர் தானா? திடீர்னு வரீங்க, திடீர்னு போறீங்க. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அது வந்து பிரியா எங்க போயிட்ட? எக்ஸ்கியூஸ் மீ, போலாமா? புதுசா ஏதோ ஒரு பொண்ணோட வந்திருக்கா. இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே. இவங்க இவங்க பேரு மீனாட்சி. ஹாய், ஐ அம் பிரியா. ஹாய். நீங்க ஃப்ரெண்ட்ஸா? இல்ல இல்ல, சும்மா Okay. தெரியும் அவ்வளவுதான். நான் ஒருத்தரை தேடி வந்தேன். ஆனா அவரு கிளம்பிட்டாருன்னு சொன்னாரு. ஓ, யாரு? என் அத்தை பையன். ஓ, இவங்க இவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ, குரு பகவான் கோயில் பார்க்கணும்னு வந்தாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா கோயில் பூட்டி இருக்கு. ஐயோ, ஏங்க வரதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு வரது இல்லையா? குரு பகவான் கோவில்ல மாசத்துக்கு ஒரு நாள் தான் மகா பூஜை நடக்கும். அன்னைக்கு வந்தாதான் விசேஷம். ஓ அப்படியா? பிரியா, உங்க ஃபோன் நம்பர் வேணும்னா கொடுங்க. பூஜை எப்ப நடக்கும்னு விசாரிச்சு நான் வேணும்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். யா ஷூர். ஆ 9843 33 44 5 034 445. ஆம். சரிங்க, நான் வரேன். வீட்டுக்கு போகணும். ஓகே பாய். சரிங்க, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். ஓகே, பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். சரவணா, ஆ இந்த சீடி எங்க வாங்கின? எந்த சிடி? இப்ப பாடுதே இந்த சீடி எங்க வாங்கின? ஏன்? சும்மாதான். நம்ம வரும்போது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ல, அது பக்கத்துல ஒரு சிடி கடை இருந்துச்சு. சரி போகும்போது பாட்டு கேட்டு போலாமேன்னு வாங்கினேன். ஏன்? இல்ல, ஒரே லவ் ஃபெயிலியர் சாங்ஸா இருக்கு. ஒருவேளை மீனாட்சியை பார்த்துட்டு வந்ததும் அவன் நினைப்புல இந்த சாங்ஸ் நான் கேட்டுட்டு வரையோன்னு நினைச்சேன். பிரியா, இப்ப எதுக்கு நீ பாட்டு ஆஃப் பண்ண? நீ ஏன் தேவையில்லாம பேசுற? ஏன் மீனாட்சியை பத்தி பேசக்கூடாதா? கமான் சரவணா, நீ ஏன் மீனாட்சியை பத்தி பேசினா ஈஸியா எடுத்துக்க மாட்டேங்கன்னு தெரியல. ஏன் நீனும் அவளை மறக்கலையா? இல்ல பிரியா, அது வந்து இங்க பாரு சரவணா, காதலிச்ச பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ண போற பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்றதெல்லாம் பழைய கான்செப்ட். இன்னொரு விஷயம் சொல்லிட்டா? என்ன? உன்னோடது பப்பி லவ். நீ மட்டும்தானே மீனாட்சியை லவ் பண்ண. இன்ஃபேக்ட் அவளுக்கு ஒன்னு யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. Am I right? முழுசா 24 hours ஆறதுக்குள்ள உன் ஒன் சைட் லவ் ஊத்திக்குச்சு. அந்த லவ்க்காக நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றன்னு எனக்கு தெரியல சரவணா.
ஐம் நாட் சேயிங் டோன்ட் டாக் டு மீ அபவுட் மை லவ். பட் தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசி இப்போ என்ன ஆகப் போகுது? எனக்கு மீனாட்சி பத்தி சில விஷயம் பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். தப்பா? சரி, இப்போ என்ன பேசணும்? நான் உனக்கு குழப்பறேன்னு நினைக்கக்கூடாது சரவணா. நீ குழப்பற மாதிரி பேசவும் கூடாது. ஓகே, let me try. ஓகே, பேசு. நீயே இன்னொரு சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது சரவணா. வாட்? இல்ல, உன் பேரண்ட்ஸ் முடியாதுன்னு சொன்ன உடனே நீ மீனாட்சி வேண்டான்னு அவசரமா முடிவெடுக்கிறியோன்னு தோணுது. லிசன், டு பி ஃப்ராங்க், அவ எல்லா விஷயத்துலயும் உனக்கு பொருத்தமா இருப்பா சரவணா. நீ ட்ரீம் பண்ணியே உன்னோட அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு எனக்கு என்னமோ அவ்வளவுதான் இருக்குன்னு தோணுது. She's really beautiful, you know. I would say don't leave her for anything. தேவையில்லாம நீ அவளை மிஸ் பண்ணிடாத சரவணா. பேசுறது எல்லாத்தையும் பேசிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? பேசிட்டேன். இப்ப நான் பேசலாமா? ஷியோர். உனக்கு என்ன கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லைன்னா ஃப்ராங்கா சொல்லிருப்பியா? நான் உன்னை கம்பல் பண்ணல. ஹே, இப்போ நான் பேசுறதுக்கும் நீ பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன சம்மந்தம் இல்ல? நீ பேசுறது பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. நீ ஏதோ என்கிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்காகவே மீனாட்சி லவ் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. ஓ மை காட், நான் எதுவும் பேசலப்பா. ஏதோ மனசுல பட்டதை சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். நானும் மனசுல பட்டதை கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன், அவ்வளவுதான். ஓகே? இன்னொரு விஷயம் பிரியா, மீனாட்சிக்கு அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடுனா பண்ணிட்டாங்க. இதை எங்க அத்தை என்கிட்ட சந்தோஷமா சொன்னாங்க. அட் திஸ் மூமெண்ட் நான் என் லைஃப்பையும் அவ லைஃப்பையும் மெஸ்அப் பண்ண விரும்பல. அத்தான் மீனாட்சி பத்தி பேச வேணான்னு சொன்னேன். ஓகே, சாரி. இட்ஸ் ஓகே. சாங் ப்ளே பண்ணட்டுமா? எனக்கு கேட்கணும் போல இருக்கு. கொட்டும் மழைக்காலம் உப்பு விற்க போனே, காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன், தங்கமே ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன், தங்கமே ஞான தங்கமே.